ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அறுத்தீரே. ஆளையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி. நல்ல ரெண்டு கை தட்டி பாடுங்க. துதி பாத்திரா உம்மை துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் எம்பர எல்லாம் ஈந்தீரே, ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி. ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே. அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண். ஓ மன்னாயமக்கும் நீர்தானே, நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே. தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீங்கணுகாதும் மறைவினிலே, மறைவினிலே. தேடியும் அதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி இன்றும் என்றும். ஸ்தோத்திரம் துதி உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே. ஆமென். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா
உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி ஜீசஸ். ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. ஓ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஆமென் ஆமென். இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஏசையா நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதை. கோடி 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 நன்றி டாடே. கைத்தட்டி கோடி கோடி நன்றி டாடே. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி சபை ஆராதிக்கட்டும். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி. வேதனை துன்பமெல்லாம், வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை என்னை ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலு நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நிழலு நான் நாள்தோறும். கோடி கோடி நன்றே, கோடி கோடி நன்றே டாடி. சபை ஆராதிக்கட்டும். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. எனப்பாவும் திருப்பாதமே. ஓ ஆனந்தம் ஆனந்தமே. எனப்பாவும் திருப்பாதம். கோடி 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 நன்றே டாடே. கோடி 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 நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் தியானிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறக்கவே மாட்டார். தைரியமா இருங்க. என்ன யார் மறந்தா என்ன? ஏசப்பா நம்ம மறக்காம இருக்கிறது, அவர் நினைவில் நான் இருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவர் என்ன நினச்சிட்டே இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எல்லா மனுஷனும் மறந்தாலும் ஏசப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா என்ன பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். இந்த மாத ஆண்டு நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா அவர் நீதி உள்ள ஆண்டவர்.
எந்த பிரயாசப்பட்டு அவருடைய நாமத்துக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார், நீதி செய்வார். அப்படின்னா நீங்கள் விதைத்த எல்லா விதைகளையும் ஆமென் கண்ணீரோடு விதைத்திருப்பீர்கள். கெம்பீரமாய் கர்த்தர் இந்த மாதம் அறுக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கடந்த நாட்கள் இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். ஆமென். ஆமாம், இந்த பிரயாசத்தை ஒரு நாளும் மறக்காமல் இருந்து அதற்கு பலன் தந்தார் என்பதை ராகாப் வேசி செய்த ஒரு பிரயாசத்தை பெனகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களின் சபையின் நடுவிலிருந்து ஈட்டி எடுத்து உருவ குத்தித நிமித்தம் அவன் வாதையை நிறுத்தப்பட்ட பிரயாசத்தின் அவன் ஆசீர்வாதத்தை தேவன் மறக்காம அவனை நித்திய ஆசாரிய உடன்படிக்கையை கர்த்தர் அவனுக்கு பண்ணினது என்று ஒவ்வொரு காரியமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அதில் விசேஷமாய் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிறவன் 20 மீட்டர் தூரம் மாத்திரம் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அவன் ஒரு 20 மீட்டர் பிரயாசப்பட்டு இயேசுவுக்கு உதவி செய்ததற்கே அந்த பிரயாசத்தை மறக்காம அவனுடைய பிள்ளை அலெக்சாந்தர், அவனுடைய பிள்ளை ரூபும் அந்த தேசத்தில் கணம் பொருந்தியவர்களாய் கர்த்தர் தேசத்தில் மாற்றினார். அவளுடைய ரூபின் மனைவி, அவளுடைய மருமகள், அவளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவள் வந்து பிரியமானவள் போட்டிருக்கு. ரோமர் 16:13 வாசிச்சிங்கன்னா அவள் ரொம்ப பிரியமானவள், ரொம்ப 12 பின்பகுதியில் ரொம்ப பிரியமானவள், அதிகமாக பிரயாசப்பட்டவள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். பெர்சியாலை வாழ்த்துங்கள், ரூபியுடைய மனைவி. திபேனாலையும் திரிப்போசாலையும் வாழ்த்துங்கள். இந்த 2 பேருமே அந்த ரூபவினுடைய சகோதரியாக இருக்கலாம் என்று ஒரு வேத பண்டிதர் எழுதியிருக்கிறார். அவங்களும் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் கனத்துக்குரியவர்களாய் மாற்றினார். அப்பாவின் பேரை சொல்லி பிள்ளையை சொல்கிற காலம் போய் பிள்ளைகள் பேரை சொல்லி அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணுற காலத்துக்கு அந்த சீமோனை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ நீங்கள் எவ்வளவு கொஞ்சமோ பெருசோ, எவ்வளவு நீங்கள் இயேசுவின் நாமத்துக்காக பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை இயேசு கொடுப்பார், மறக்கவே மாட்டார். கண்டிப்பாக பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இந்த நாளில் ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் அப்படின்ற ஒன்றுமே கிடையாது. ஏதோ சும்மா வீணா செஞ்சேன் பிரதர் அப்படின்னு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எப்படி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு போகும்போது கர்த்தர் என்னை சடுதியான ஒளியில் என்னை சந்தித்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ, நீங்கள் யார் ஆண்டவரே என்று கேட்டபோது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று ஆண்டவர் வெளிப்பட்ட உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டா ஆண்டவர் நீ போய் காத்திருன்னு சொன்னார். அனனியாவை தேவன் எழுப்பி ஜெபம் பண்ணுகிற அனனியாவை அனுப்பி நேர் தெருவுக்கு அனுப்பி அங்கே ஒரு மனிதன் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் மீது போய் கைகளை வை, அவன் மீது அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே, இவன் நிருபங்களை கேட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய துன்பப்படுத்த போராடினவன் அல்லவா, ஸ்தேவான் கொலை செய்ய சம்மதித்தவன் அல்லவா, கொலை செய்யப்படும் போது அவன் கையில் இருக்கிற ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் அல்லவா,
அல்லவா. இவனை ஆண்டவரேன் கேட்டபோது, நீ அப்படி நினைக்கிற, நான் சொல்கிறேன், இவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். இவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட வெளியேற பெற்ற பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் அனனியாட்ட சொல்லுகிறார். புறப்பட்டு போகிறார். 3 நாள் கண் தெரியாதவனாய் கைலாகு கொடுக்கிறவர்களை தேடி இருந்து உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறான். கையை வைத்தார், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இறங்கியது, மீன் செதில் போல விழுந்தது. அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்று எழும்பி இயேசுவே கிறிஸ்து என்று பிரயாசப்பட பிரசங்கிக்க ஓட ஆரம்பித்தான். கொரிந்து சபைக்கு போகிறான், தெசலோனிக்கே சபைக்கு பிரசங்கங்களை போகிறான். ஒவ்வொரு பட்டணங்களுக்காய் புறப்பட்டு போனான். பிரயாணங்கள், யாத்திரைகள், நிர்வாணங்கள், அடிகள், அவமானங்கள், உபவாசங்கள், கண்விழிப்புகள், கப்பல் சேதங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்த போதிலோ இயேசுவுக்காக அவருடைய அன்பை விட்டு பிரியாதபடி நான் வீணா ஓடினதில்லை என்பதை ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் அவன் காண்பிக்கிறத நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அவன் அங்கே சொல்லும்போது சொல்கிறான், நான் வீணா ஓடினதே கிடையாது என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம், ஆண்டவருடைய நாமத்துக்காக பட்ட பிரயாசத்திற்குரிய பலன் இயேசு எப்போ வெளிப்படுவாரோ அப்போ எனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ எல்லாரும் பிரயாசப்படுறதுக்குரிய பலன் அவரிடத்திலிருந்து வரும். இந்த சபையில், இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்திற்கென்று நீங்கள் எடுக்கிற எந்த பிரயாசத்தையும் மறக்காமல் அதற்குரிய பலனை வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது கையில் கொண்டு வருவார். அதற்குத்தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் வரப்போகிறது. அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது என்று இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நமக்கு ஒரு பலனை கொடுக்கும்படி அவர் ஆயத்தப்படுகிறார், நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பலனை பெறுகிற ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு நாள் இருக்கு பார்த்தீங்களா? அதைத்தான் பவுல் சொல்றார், மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. எனக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா நான் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி பிலிப்பு சபைக்கு பேசுகிறார். ஏன்னா பிலிப்பு சபை தான் தர்ம சகாயம் பணத்தை அவர்கள் 2 முறை அவர்கள் தேவ ஜனங்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக பிரயாசப்பட்டு கொடுத்தார்கள். மற்ற சபைலாம் கொடுத்தாங்க. கொரிந்து சபை தங்கள் உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் அதிகமாய் வாதிக்கப்பட்ட போது உதாரத்துவமாக கொடுத்தாங்க. தெசலோனிக்கே சபையும் கொடுத்தார்கள். ஆனால் பிலிப்பு சபை தான் ஒரு தடவை கொடுக்கல, 2 முறை கொடுத்தார்களாம். எப்படி கொடுத்தாங்க? அதை பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு 2 முறை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாரு பிலிப்பு சபையை பார்த்து. அல்லேலூயா. சில நேரம் நம்ம சபையில் சில பிள்ளைகள் வந்து ஆமேன் ஒரு சர்ச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து இன்னொரு சபை கட்டும் போது என்ன 2வது தடவை அப்படி 2 முறை எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு மிஷினரியை தாங்க, இன்னொரு மிஷினரிக்கு நான் தாரேன். 2 முறை ஆமேன். பிரயாசத்தை பாருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுக்கிற பிரயாசத்தின் பலனை அவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். அவர் வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:16 பார்த்தீங்களா? தெசலோனிக்கேயிலிருந்து போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பிலிப்பு சபையாரே, உங்கள் பிரயாசம் அப்பா சான்ஸே கிடையாது, அவ்வளவு அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பிலிப்பு சபையை பார்த்து பேசுகிறார். அப்படி கொடுக்கிற ஒரு சபையை பார்த்து இன்னும் 2-3 காரியம் கேட்குறாரு. நாட் ஓன்லி நீங்கள் பணம், ஃபிசிக்கல் ஒர்க்கு, அது மாத்திரம் பிரயாசம் அல்ல, இந்த பலன் எனக்கு வரும்போது, அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கும்படி, இந்த பிரயாசத்தின் பலனை நான் அதை சந்தோஷமாக பார்க்கும்படி, நான் லூக்கா 21
28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்போ அவள் வரும்போது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆமாம், அப்படி தலை நிமிர்ந்து எசப்பாவை பார்த்து அவர் பலனை கையில் கொண்டு வருவார். என்னென்னலாம் கொண்டு கொடுக்க போகிறாரோ தெரில, தோத்திரம் எது கொடுத்தாலும் சரி அவர் கையில் வாங்கிறது மாதிரி இன்பம் வேற என்ன இருக்கு? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்ன வேணுமா? அவர் சொல்றாரு, இந்த மகிழ்ச்சி எனக்கு வர்றதுக்கு, எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகிலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். என்னது? நம்ம இந்த பலனை பார்க்கணும்னா எப்படி இருக்கணுமா? அடுத்த வசனத்தில் பார்ப்போமே என்ன சொல்றாருன்னு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கும் எல்லாவற்றையும் 18 வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். நான் சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுத்துங்கள் அப்படி சொல்றார். அவ என்னோட சேர்ந்து நீங்களும் பலனை பெறணுமா, அதை மகிழ்ச்சி அடையணுமா, அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா? வார்த்தை சொல்லுகிறார், மாறுபாடுள்ள கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியை நடுவிலே. நம்ம இருக்கிற இந்த உலகமே கோணலான உலகம்தான். நேராக இருக்குது, நேராக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கோணலும் தாறுமாறாக இருக்குது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று போடப்பட்டிருக்கிறது. இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதைன்னு போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் கோணலாக இருக்குது. லாஸ்ட்டு நாள் திருச்சியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரு, நான் 3 போலீஸு ஒரு வாலிப பிள்ளையை காருக்குள்ளே வச்சு தப்பாக நடத்தி நேற்று அரெஸ்ட் பண்ணி ஃபோக்சா சட்டத்தில் போலீஸ் ஒரு பாதுகாக்க வேண்டிய காவல்துறை கோணலாக இருக்குது. ஒரு இடத்துல நேர்மையை பார்க்க முடியல. போலீஸ் துறையில் மாத்திரம் நேர்மையாக இருந்தால் என்னவோ நாங்கள் தப்பு பண்ண மாதிரி எங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்றாங்க. போலீஸ் துறையில் நேர்மையாக இருந்தால், நேர்மையாக இருக்கிற ஆளை பார்த்து நீலாம் எங்கடா உருப்பட போகிற, நீலாம் எங்கே, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேர்மைக்கு இங்கே வழியே கிடையாது. நீதித்துறை தலைகீழ் இருக்குது. சில நீதி அரசர்களை தவிர மேக்சிமம் எல்லா நீதித்துறையும் தலைகீழ தான் இருக்குது. எல்லாம் கோணலாக தான் இருக்குது. நீதித்துறை ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஆமேன் கரெக்டாயிருமே. எல்லாமே கோணலாக இருக்குது. ஆமேன். தேர்தல் ஆணையம் கோணலாக இருக்குது. நேர்மையாக செயல்பட வேண்டிய, தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய எல்லா அரசாங்கமும் இப்படி தான் இருக்குது. கோணலாக தான் இருக்குது. எல்லாமே கோணலாக இருக்குது. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கின சபை ரொம்ப கோணலாக இருக்குது. அதனால தான் மற்றது எல்லாமே கோணலாக இருக்குது. அப்போ சபை நம்ம மாறுறதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இது எல்லாம் சபைக்குள்ளே தான் இருக்குது. சபையில் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டா வெளியிருக்கிற அவ்வளவு கோணலையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்போ இந்த கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி. இந்த மாறுபாடுள்ள சந்ததி அப்படின்னா என்ன சந்ததி? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன் என்று போடப்பட்டிருக்கிறது. மாறுபாடுன்னா யாரு? குற்றம் உள்ளவன். குற்றம் என்னென்ன தப்பு பண்றானோ, என்னென்ன குற்றங்களை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மாறுபாடு உள்ளவன் என்று போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். எப்படியா? ஆமா, சண்டையை கிளப்பி விடுதுன்னா அந்த கேஸு மாறுபாடுள்ள
கேஸ். ஆமா, ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு சண்டை கிளப்பி விடுறது, பகையை ஏற்படுத்தி விடுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனை பகையாக்கி கொண்டே சண்டை எழுப்புறது. சும்மா பொய்ய பேசி பேசி சண்டையை எழுப்புகிறவன் மாறுபாடு உள்ளவன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17:20 வாசித்து பாருங்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதே இல்லை, பலனை பார்க்க போறதே கிடையாது. என்ன மாறுபாடு உள்ளவன் ஒரு நாள் இகழப்படுவான், அவன் நன்மையை கண்டடைய போகிறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். யாருங்க இது? யாரு? இதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்களேன். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து துளித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன்னை ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. அப்புறம் தான் சொல்றார் 20ஆம் வசனம், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் யாரா? மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். யெஷூரனுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டும் இப்படி ஆசீர்வாதத்தை மறந்து போகிற ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரொம்ப கொழுத்து போயிட்டேன்ட்டு. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், ஆசீர்வாத கொழுப்பு வந்துட்டு போல இருக்கு. அதனால தான் ரொம்ப மகா மாறுபாடுள்ள சந்ததியாக மாறிட்ட. இஷ்டத்துக்கு ஒம்பாட்டுக்கு பேய்களுக்கு ஆராதனை பண்ணுற. ஆமேன். பெற்ற தகப்பனாகிய அந்த தெய்வத்தையும் தாயாகிய தேவனையும் மறந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள்தான் மகா மாறுபாடுள்ள சந்ததியாம். ஆமேன். ஏசப்பா சில நேரம் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமும் தாறு மாறா வாழ்வான் பார்த்தீங்களா? சில ஆட்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதியில நாசம் அடைவான். ஆமாம், அடிக்கடி பெய்கிற மழையை போல ஆசீர்வாதத்தை பெற்றும் வசனத்தை பேசி பேசி எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட உணர்வே வராத ஒரு சந்ததி தான் மாறுபாடுள்ள சந்ததி. அவர் வெறும் மாறுபாடுள்ள சந்ததின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம், மகா மாறுபாடுள்ள சந்ததிங்கிறாரு. அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்திட்டு கொழுத்து போயிருக்கிற யெஷூரனே, ஒன்னதான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகா மாறுபாடுள்ள சந்ததி என்பதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியும் சபைக்கு இன்னும் தாமதம் வருவீர்களானா நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அண்டர்லைன். ஆமென். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டோம் இன்னும் தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபைக்கு அடுத்த காரியத்திலையும் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலையும் நீங்க இன்னும் லேக்கிங்கா இருந்தால் அண்டர்லைன் டேஷ். எனக்கு அந்த வார்த்தையை வாசிட்டே வந்தபோது எனக்கு கப்பு 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 கப்புன்னு இருந்துச்சு. கொழுத்து போய் அலையுது பாருங்க. என்னது
நம்ம பிள்ளைகளை நீ எல்லாரும் திட்டோம்ல, உனக்கு ரொம்ப கொழுப்பு, உங்கள் அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கொழுத்து போய் அலையிற. அப்பா சொல்லுவார், இல்லைன்னா அம்மா சொல்லுவாங்க. உணர்வே இருக்காது சில ஆட்களுக்கு. ஆமென். என்னாம் 22:32 பாருங்க. என்னாம் 22:32. நான் மாறுபாடுள்ள சந்ததியை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் பிரசங்கமே இருக்கு. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால். வேலையாம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குப்பா. நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஆண்டவரை எதிரியா வந்துட்டாராம். யாருக்கு? வேலையாம். இந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு தெரியும்ல. மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலிக்கு பொருத்தி அழைத்து கொண்டு வந்தான். ஒவ்வொரு கொடுமுடி உச்சியிலும் பலி செலுத்தி அவன் காளைகளை பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சபிக்க கூப்பிட்டா மீண்டும் 3 முறை ஆசீர்வாதத்தை தான் சொன்னான் இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒரு பக்கம் பண ஆசை, கன ஆசை, எல்லா ஆசை அவனுக்கு போட்டு போராடுது. இந்த ஆசைலாம் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அது நினைவில் இருந்தாலும் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், இருந்தாலும் நான் கேட்டுட்டு வாரேன். கிளம்புறான், கழுதையை எடுத்துட்டு. கழுதை எத்தனை தான் அடித்தானா? 3 தரம் அடிச்சிட்டான். கழுதையே பேசிட்டு பாருங்களேன். கழுதையே பேசிட்டு 3 தரம் அடித்த உடனே கழுதை பேசிட்டு சொல்லுது, எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த மாறுபாடு உள்ளவனுக்கு கழுதை பேசின உணர்வு கூட வரல அந்த டைமில். அதான் மேட்ரு. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, கேட்டால் பாருங்க, கழுதையை அடித்தாச்சு, கழுதை வாயை திறந்துருச்சு, ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேசுச்சு? கழுதை பேசுதுங்க. என்ன பேசுச்சு? கழுதை பிழையாமை நோக்கி 30ஆம் வசனம் பாருங்க. நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? வாட் a பொலைட்டா பேசுதுல. உங்க அப்பா உன்னை எனக்கு கைப்பிடிச்ச கால் கொள்ளுதல் நீ எனக்கு மனைவி அல்லவா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்கல. எனக்கு அப்படி கேட்டுச்சு. இதை வாசிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏம்மா, நான் உன்னை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து நீ எனக்கு மனைவி அல்லவா? நீ எனக்கு புருஷன் அல்லவா? நான் உனக்கு புருஷன் அல்லவா? நான் உனக்கு மனைவி அல்லவா? அப்படி கேட்கலையா? எனக்கு தான் தப்பா கேட்டுச்சா சாமி? பேசிருச்சே கழுதை பேசுது. ஒரு அடி விழுந்த 3 முறை அடிச்ச உடனே டப்புன்னு கழுதை வாங்கி பேசிட்டு, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா? ஒழுங்கா சமைச்சு தாரேன்ல, ஒழுங்கா நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு தாரேன்ல, ஒழுங்கா உனக்கு அப்பப்போ பாத்திரம் விலைக்கு தாரேன்ல, முடிஞ்சா நான் ரசம் கூட உனக்கு எத்தனை முறை வச்சு கொடுத்துருக்கேன்ல, எத்தனை முறை நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டு போயிருக்கேன்ல. கழுதைப்பா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது அதற்கு அவன் இல்லை அப்படிங்கிறான். நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பிழையம்மை பார்த்து, நீர் என்னை இப்படி 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செஞ்சேன்? உமக்கு என்னையா செஞ்சேன்? 25 பவுன் போட்டு தானே கட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா உமக்கு பைக் வேற வாங்கி கொடுத்தார் இல்லையா? கழுத பேசுது பாரு. தோத்திரம். எங்க அப்பா உமக்கு 10 லட்சம் கொடுத்தார் இல்லையா? நீ நகை போடாம வந்தாலும் 10 லட்சம் கொடுத்தார்ல. என்ன செய்தேன்? இல்லே லூயா, கரெக்டா எல்லாம் செஞ்சேன்ல. ஆனா நீ இப்படி அடிக்கலாமான்னு அவன் அதோட அது 20-29 படுக்க அவன் அது கழுத பேசுதுன்ற உணர்வே இல்லாம அவனும் கழுதையோட டாக்கிங்கு. நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய்.
என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போட்டுருவேன். நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியுதோ? தோத்திரம். யோ, இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்யா. இப்படியே நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இப்ப இங்க சொல்ல மாட்டேங்க, போ எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு ஆண்கள் சொல்ற அளவுக்கு பயங்கரமான காலமாயிட்டு. தோத்திரம். அவன் கொஞ்சம் கூட மாறுபாடுள்ள ஒரு சந்ததி, ஒரு பிழையம் பாருங்க. ஒரு இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசிக்கு உணர்வே இல்லையே. கர்த்தர் எத்தனை முறை தீர்க்கதரிசிக்கே மாறுபாடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 9:41 வாசித்து பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து. விசுவாசமே இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா. ஒரு மகனுக்கு வியாதி, அது தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளுது, விடுதலை தாங்கன்னு சொல்லி உங்கள் சீசர்கிட்ட கொண்டு போனேன். அவர்களால் அது கூடாமல் போயிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு உதவி செய்யணும் அவன் கேட்குறான். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா இல்லப்பா? ஆமா ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி அதுக்கு எனக்கு உதவி தாங்க, என் விசுவாசத்தை பெருக பண்றதுக்கு அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தாங்க. சுகம் பெற வந்த மகனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைச்சவனே ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி நிற்கிறான். இங்க நம்ம ஆட்கள், ஆண்டவர் கூடையே இருந்த ஆட்கள் இந்த ஆளை சுகப்படுத்த முடியலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்பட்டு, மாறுபாடுள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத, அந்த வார்த்தையை பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி, எது வரைக்கும் நான் உங்க கூடயே இருப்பேன்ப்பா? எத்தனை வருஷம் உங்க கூடயே இருக்க? நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன். உங்க விசுவாசம் எப்படி? இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றதை விட இத்தனை வருஷ விசுவாசத்தில் நான் ஜெபம் பண்ணி அற்புத அடையாளத்தை பற்று சபையில் இவ்வளவு பேரை சேர்த்தேன்னு சொல்லுகிற விசுவாசிகளே, உங்களுக்கு தான் கர்த்தர் மறக்காமல் பலனை கொடுப்பா. அவர் வரும்போது பலன் வரணுமா? ஆமென். அல்லேலூயா. மாறுபாடுள்ள விசுவாசத்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்ற, விசுவாசம் இல்லாதவர்கள் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு சொல்லுங்க விசுவாசிகளே, சொல்லுங்க. விசுவாசம் இல்லாதவர்களை எப்படி சொல்றாரு? கூட இருக்கிற சீஷர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்ட ஆட்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க என்னடா செய்ய போறீங்க? என்னடா செய்ய போறீங்க? வாரம் வாரம் வாரியலப்பா கூட. தைரியமா என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு கத்துட்ட பலனை கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு பிரயாசப்படுங்க. போன மாதம் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று, பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறது, விசுவாசித்து நடுங்குகிறதாம். அப்போ அதை விட ஒரு பெரிய ஃபெய்த் நமக்கு தேவையா இல்லையா? சொல்லுங்க விசுவாசிகளே. நான் உங்களை திட்டுற மாதிரி உங்களுக்கு தோணலாம், உங்களை சிச்சிக்கிறது மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்படி அல்ல. நான் உங்களை திட்ட தான் செய்கிறேன், உங்களை சிச்சிக்க தான் செய்கிறேன். என்ன செய்ய? பலனை பார்க்கணுமேங்கிறதுக்கு தான். நீங்கள் இவ்வளோ பேர் வாரீங்கிறது எனக்கு பெருமையே கிடையாது. நம்ம சர்ச்சில் இவ்வளோ பேர் கூட்டம் வருதுங்கிறது எனக்கு பெருமையே கிடையாது. இவ்வளோ பேரையும் எப்படியாவது அவர் வரும்போது அந்த பலனை நீங்கள் பார்க்கணுமேங்கிறது தான் எனக்கு தேவையே தவிர வேற ஒன்றுமே கிடையாது.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பெந்தைகோஸ்தே நாள் வந்துருச்சு. அபிஷேகம் ஊற்றப்பட்டுட்டு எல்லாரும் நவமான பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஜென்ம பாஷையில. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இருதயம் குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவன்மார்களை நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னபோது பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன, இந்த உலகம் மாறுபாடானது, கோணலானது. இதிலிருந்து நீங்க உங்களை ரட்சித்து கொண்டால்தான் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலனை அவர் வரும்போது பார்க்க முடியும். விலகுங்கிறாரு. மாறுபாடுள்ள இந்த விசுவாசம் இல்லாத சந்ததி, கொழுத்து போன சந்ததி, எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத சந்ததி, விலகு. குற்றமுள்ளவன் மாறுபாடு உள்ளவன், குற்றமுள்ளவன் உண்மை இல்லாதவன், குற்றமுள்ளவன் இருதயத்தில் உண்மையே இருக்காது, மாறுபாடு உள்ளவன். விலகிடணும். இந்த ஆட்களை விட்டெல்லாம் நம்ம இருந்து வாழ்ந்து வேலை நோ நோ நோ. கரெக்டா? நோ ப்ராப்ளம். உங்க தேவைகள், பிரச்சனைகள், போராட்டத்துக்கு இயேசு போதுமானவர் என்று விசுவாசிங்க. எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தைரியமா விசுவாசத்துல நில்லுங்க. இதெல்லாம் வந்தா தானங்க நம்ம பிரயாசத்தின் பலனை நம்ம கண்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படி பலனை கர்த்தர் அவர் வரும்போது பார்க்க முடியும்? அந்த மகிழ்ச்சி நாளிலே நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரு சில வசனத்தை மாத்திர சொல்லி முடிக்கிறேன். டு பி கண்டினியூ. இதுதான் மாறுபாடான கோணலும் மாறுபாடான சந்ததி தான் இது. இந்த கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியில் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். பிளேம்லெஸ் லைஃப். இந்த குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. லூக்கா 1:6 பாருங்கள். சகரியா அவனுடைய மனைவி இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்களாம். 2 பேர் எப்படி வாழ்ந்தாங்களாம்? குடும்பமா குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தேவனுக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 24:16 வாசித்து பாருங்கள். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க எப்போதும் பிரயாசப்படுகிறேன். பிரயாசப்படுறோம் பாருங்க. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அப்பதான் பலனை பார்க்க முடியும். ஒரு பிரயாசம் எடுக்க முடியாம குற்றமற்ற வாழ்க்கை, அநேக தப்பு, பாவங்கள், போராட்டங்கள், மாறுபாடான சந்ததியின் கோணலான சந்ததியின் மத்தியில தான் வாழ்றோம். ஆனா நம்ம குற்றமற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஐயோ இதில் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தா, நம்ம பிரயாசப்பட்டா ஏசப்பா அதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் நம்ம அதில் இன்னும் நீதியாவால் கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனை வரும்போது கொஞ்சம் பிரயாசப்படணும். தரிசனத்தை காமிக்கிறாரு ராஜாவுக்கு. காமிச்ச உடனே தானியலை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதை தரிசனத்தை நான் வியாக்கியானம் பண்ணுவேன்ட்டு. ஆனால் தானியல் ஒரு பிரயாசப்பட்டான். என்ன? எனக்கு தவணை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னுடைய நண்பர்களை கூட்டி கொண்டு போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பிரயாசப்படுறான்.
அதுக்கப்புறம் தான் தரிசனத்தை ரிவீல் பண்றான். அதுக்கப்புறம் தான் ராஜா ஆச்சரியமா பார்க்கிறாரு. நீங்க என்ன பிரயாசம் நம்முடைய ஜீவியத்தில் எடுக்கிறோம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு? மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற வாழ்க்கை, பிதாவுக்கு முன்பாகவும் குற்றமற்ற வாழ்க்கை, குடும்பத்திலையும் நம்ம குற்றமற்ற ஜீவியம். கொலோசியர் 1:21 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. எதுக்கு ஆண்டவர் சிலுவைப்பட்டு பாடு மரணங்களை சகித்தாரா? நம்மளை பரிசுத்தமாராகவும் குற்றமற்றவர்களாகவும் அவருக்கு முன்னாடி நிறுத்துறதுக்குத்தான் மாம்ச சரீரத்தில் நடந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவானீர்கள். ஏன் பாடுபட்டார்? ஏன் சிலுவை சுமந்தார் ஏசப்பா? நம்மளை குற்றமற்றவர்களா மாற்ற. எபிரேயர் 7:26 வாசித்து பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? குற்றமற்றவர். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர் chapter 5:23. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், அண்டர்லைன். வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, உங்கள் ஆவி, உங்க ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்பதான் பலனை பார்க்க முடியும். எழும்பலாம். மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசியா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகம்பீரமா. ஹல்லேலூயா. 2 சான்ஸா நல்ல கைத்தட்டி பாடலாமா? எல்லாரும் கைத்தட்டி. மேகத்தோடு போனவர் இவர் இவர், மேகத்தோடு போனவர் இவர் இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட, திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட, சீக்கிரம் வாரான் ஜெகத்தை நோக்கியே, சீக்கிரம் வாரா ஜெகத்தை நோக்கியே. மேகம் மீது தூதரோ இதோ இதோ, மேகம் மீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ்கம்பீரமா, வாரார் வாரார் மகம்பீரமா. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அறிந்தோணிக்குதே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அறிந்தோணிக்குதே. அல்லேலூயா என் அருமை ரட்சகா, அல்லேலூயா என் அருமை ரட்சகா. மணவாளனேசு வருகிறார் இதோ இதோ, மணவாளனேசு வருகிறார் இதோ. மலையர்த்திட கடல் கலங்கிட, வானோர் பூவோர் வணங்கி நிற்கிறார். வானோர் பூவோர் வணங்கி நிற்கிறார். மேகம் மீது தூதரோடிதோ இதோ, மேகம் மீது தூதரோடிதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா. வாரார் வாரார் மகம்பீரமா, வாரார் வாரார் வீரமா.
ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிந்தொழிக்குதே ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிந்தொழிக்குதே அல்லேலூயா என் அருமை ரட்சகா அல்லேலூயா என் அருமை ரட்சகா. கண்களை மூடுவோம். உன் பிரயாசத்தின் பலனை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. நம்ம படுற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அவர் வருகிற நாளிலே நான் அதை மகிழ்ச்சியோட பெற்றுக் கொள்ளும்படி அவர் சன்னிதானத்தில் நிற்க, அந்த சந்தோஷத்துல பார்க்க, பலனை பெற்றுக்கொள்ள, மாறுபாடுள்ள கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் மத்தியில இருந்து நாங்கள் விலகி எங்களை குற்றமற்றவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு தானியலை போல, ஒரு சகரியாவை போல, ஒரு எலிசபெத்தை போல எங்களுடைய ஜீவியம் குற்றமற்ற ஜீவியமாய் மாற, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் குற்றமற்ற ஒரு ஜீவியம் அவர் வரும்போது ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ அந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததின்னு சொல்லிட்டாரே, எங்க வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத மாறுபாடுள்ள சந்ததின்றாரே, கழுத பேசி கூட உணர்வில்லையா பிள்ளையா உனக்கு? எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனை முறை ஆண்டவர் பேசி உணர்வு இல்லை. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரோன்னு சொல்லுங்க. விசுவாசத்தை எங்களுக்கு பெருக பண்ணுன்னு சொல்லுங்க. வாயை திறந்து கையை உயர்த்தி கேளுங்க. எங்க விசுவாசம் மாறட்டும், எங்க உணர்வுல ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில சபையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவீராக. அவருக்கு முன்பாக கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆவி ஆத்துமா சரீரத்தில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு முன்பாக அவர் வரும்போது பலனை பெற்றுக்கொண்டு எங்கள் தலையிலே உயர்த்தி கம்பீரமாய் எங்கள் சரீர மீட்பின் நாட்களிலே எங்கள் தலை நிமிர பண்ணுவீராக. எங்க குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.